ஓகே, ஸோ ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் வந்து ஸ்ட்ரக்சரலிசம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு டெக்ஸ்ட் இருக்குன்னா நீங்க வந்து அந்த டெக்ஸ்ட்டை சிங்கிளா அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் பார்க்கக்கூடாது. ஜெரார்ட் ஜெனட் என்ன சஜஷன் சொல்றாரு அப்படின்னா, ஒன் டெக்ஸ்ட் சரியா வில் ஹாவ் a common structure and therefore it could be analyzed with the connection with other text. அதே மாதிரியான சிமிலர் கனெக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய வேற ஒரு சில டெக்ஸ்ட் கூட நீங்க வந்து நீங்க அந்த ரிலேஷனை நீங்க வந்து அனலைஸ் பண்ணலான்றாங்க. இது ஒன் சிம்பிள் ஐடியா ஆஃப் ஸ்ட்ரக்சரலிசம். சரியா, காமன் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு புரிஞ்சுக்கோங்க. இதுல இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் பார்த்தோம்னா, நம்பர் ஒன் இஸ் சிக்னிஃபயர் அண்ட் சிக்னிஃபையர். சரிங்களா, the first concept is signifier and signified. சரியா, signifier அப்படின்னா it is the phonetic alphabet, the phonetic sound சொல்றோம்ல, that is called the signifier. signifier-ன்றது என்னது? phonetic transcription. நீங்க கேட்னு ஒரு வேர்ட் எழுதுறீங்க, க அ ட, இதுதான் இந்த க அ ட இத சேர்ந்த ஒரு சவுண்ட தான் நம்ம சிக்னிஃபயர்னு சொல்றோம். சோ இப்போ இந்த சிக்னிஃபயர் எதை ரெஃபர் பண்ணுது? இட் ரெஃபர்ஸ் டு an animal. சரியா, கேட். அது எந்த கேட்ன்றது நம்மளுக்கு தெரியாது. அது சோ ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கலாம். சிக்னிஃபயர் இஸ் த சவுண்ட் அண்ட் signified is the object, the person or the animal which the signifier refers to. நான் ஒரு சவுண்ட் சொல்றேன், முருகான்னு சொல்றேன். அதை நீங்க ஃபோனட்டிக்ஸ்ல நீங்க மாத்தி எழுதுறீங்க, அந்த சவுண்ட நீங்க பாக்குறீங்கன்னா அது சிக்னிஃபயர். நான் முருகான்னு சொல்லும் போது என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்து முருகன் இருந்திருக்கலாம், சரி, அல்லது வந்து லார்ட் முருகாவை ரெஃபர் பண்ணிக்கலாம். யாரை நான் ரெஃபர் பண்றேனோ தட் பர்சன், சரியா, இஸ் கால்டு த சிக்னிஃபயர். அண்ட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த சிக்னிஃபயர் அண்ட் சிக்னிஃபயர் இஸ் ஆர்பிட்ரரி. இட் இஸ் ரிலேஷனல். சரியா, ஒரு கான்டெக்ட்ல ஒருத்தரை குறிக்கும், இன்னொரு கான்டெக்ட்ல வேற ஒருத்தரை குறிக்கும். சரியா, நான் ரிப்பீட் பண்றேன். ஒரு கான்டெக்ட்ல அந்த சிக்னிஃபயர் என் ஃப்ரெண்ட் முருகாவை குறிக்கும், இன்னொரு இடத்துல லார்ட் முருகாவை குறிக்கும். சரியா, so the relationship between the signifier and the signified is arbitrary. So just listen, you will be given the recording, so you need not write anything. சரியா, right. Number one. Second concept is the concept of signifier and signified. யாரோட கான்செப்ட்ஸ்? Saussure. Yeah, it is the work of Ferdinand de Saussure. Saussureனா நம்ம ஒரு ஒர்க் ஞாபகத்துல வச்சிருக்கணும், கோசன் General linguistics. ஜெனரல் லிங்குவிஸ்டிக்ஸ். அதோட பப்ளிஷ்ட் இயர் என்ன? 1916. 1916. 1916. சரி, அதே மாதிரி நம்ம இன்னொன்னு ஞாபகத்துல வச்சுக்கணும். நம்ம ஸ்ட்ரக்சரலிசம் அப்படின்னு ஆரம்பிக்கிறதா இருந்தா என்னோட லெக்சர் ஆக்சுவலா எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கணும்னா ரஷ்யன் ஃபார்மலிசம், நியூ கிரிட்டிசிசம்ல ஆரம்பிச்சிருக்கணும். பிகாஸ் லாங்குவேஜோட எக்ஸ்டென்ஷன்னா நம்ம எதா பாக்குறோம், இது வந்து it is a field in linguistics. Structuralism has a lot to do with linguistics and formalism, new criticism languageல ஃபோக்கஸ் ஆகுது. அதோட எக்ஸ்டென்ஷனா, அதோட கண்டினியூஷனா என்னோட லெக்சரை நான் எதுக்குள்ள கொண்டு வந்திருக்கலாம், ஸ்ட்ரக்சரலிசம்ல கொண்டு வந்து அதுக்கப்புறம் நான் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் இருக்கேன். சரி, ஸோ இது பாயிண்ட் நம்பர் ஒன். ரெண்டாவது முக்கியமான கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா the concept of binary oppositions. இது யாரோட கான்செப்ட்? Claude Lévi-Strauss. Claude Lévi-Strauss என்ன சொல்றாரு, நம்ம வந்து ஒரு ஒரு விஷயம் இருக்குன்னா என்னைக்குமே அந்த விஷயத்தோடைய ஆப்போசிட்டை நம்ம பார்க்கணும்ன்றது. சரியா, சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அந்த ஆப்போசிட்னு நம்ம சொல்ல முடியாது, பட் அவர் சொல்றது அப்படி சொல்றாரு. சரியா, பைனரிஸ்ல தான் இந்த உலகம் இயங்குது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் டே நைட், சே ஹாட் கோல்டு, இந்த மாதிரி பைனரி ஆப்போசிஷன்ஸ்ல நம்மளுக்கு இந்த உலகம் இயங்குது அப்படின்னு சொல்றதுதான் the concept of binary oppositions by Claude Lévi-Strauss. இதை அப்படியே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதை பின்னால ஒருத்தர் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசத்துல புல்டவுஸ் பண்ணுவார். சரி, அது யாருன்றதை நம்ம அடுத்து பார்ப்போம். சரிங்களா, ஸோ இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது Claude Lévi-Strauss talks about binary oppositions. For example, male, female, hot, cold. சரியா, அப்புறம் டே நைட். சரியா, ஸோ இந்த மாதிரி பைனரிஸ்ல இந்த உலகம் இயங்குதுன்னு சொல்றாரு. And the next third important concept is the concepts of lang, parole and language.
லாங்குவேஜ் அப்படின்றது, ஸோ யாராவது டெஃபினிஷன் கூகுள்ல எடுத்து வாசிங்க அந்த மூணுத்துக்கும். LANGUE. பரோல்னா இண்டிவிஜுவல் அட்டரன்ஸ். ஒவ்வொருத்தரோடைய இண்டிவிஜுவல், இப்ப நான் உங்கள்ட்ட பேசுறேன்ல, இது வந்து ஒரு பரோல். நீங்க என்கிட்ட மறுபடியும் கம்யூனிகேட் பண்றீங்களா, தட் இஸ் கால் பரோல். இன்டர்லாக்யூட்டர்னு ஒரு டெக்னிக்கல் டேர்ம் உண்டு. அது யாரை குறிக்குது? ELT-ல இன்டர்லாக்யூட்டர்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவோம். இன்டர்லாக்யூட்டர் இஸ் நத்திங் பட் த லிசனர். இன்டர்லாக்யூட்டர் அப்படின்றது யாரை குறிக்குது? லிசனரை குறிக்குது. இன்டர் லாங்குவேஜ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு டேர்ம் யாரோடது? கொஞ்சம் ELT-ல டேர்ம்ஸ் பாக்குறோம், லேசா டைவர்ட் ஆயிருக்கிறேன். I have digressed. It is associated with Selink. Interlanguage interference na the influence of the first language on the second language. For example, people from Kerala will pronounce the word AUTO as auto. All right. They will say, what is your problem? All right. PROBLEM, they will pronounce it as, what is your problem? All right, which is an influence of the mother tongue on the second language. Such a scenario is called interlanguage interference. I have a friend from Jharkhand, and I used to hear one of a great politician using the term, using the same pronunciation. சரி, அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, VISION எப்படி உச்சரிப்பாங்கன்னா, விஜன். சரியா, விஷன் அப்படின்றத அவங்க எப்படி உச்சரிப்பாங்க? I had a friend from Jharkhand who would say vision. All right, so this is called interlanguage interference. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோவை வந்து அந்த ஆவை ரொம்ப இழுத்து நம்ம உச்சரிப்போம். ப்ராப்ளம் வந்து ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம. ஸோ இதெல்லாம் என்னது, நம்மளோட மதர் டங் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் த செகண்ட் லாங்குவேஜ். இதை செலின்கர் என்னன்னு சொல்றாரு, இன்டர்லாங்குவேஜ் இன்டர்ஃபரன்ஸ். சரி, ஓகே. இப்ப நம்ம இன்டர்லாக்யூட்டர் அப்படின்னு ஒரு வேர்ட் பார்த்தோம், அது வந்து லிசனர் அப்படின்னு அர்த்தம். அண்ட் நான் இது டெஃபினிஷன் கேட்டேன், யாராவது வாசிக்கலாமா? பரோலுக்கான டெஃபினிஷன் நான் சொல்லிட்டேன். பரோல்னா என்னோட அட்டரன்ஸ், ஒரு நபருடைய இண்டிவிஜுவல் அட்டரன்ஸ். என்னோட கான்வர்சேஷன், உங்களுடைய கான்வர்சேஷன். அட்டரன்ஸ்னா ஒண்ணும் இல்லை, நம்ம என்ன அட்டர் பண்றோம், என்ன நம்ம கம்யூனிகேட் பண்றோம், என்ன நம்ம எழுதுறோம் அல்லது என்ன நம்ம பேசுறோம், அது இண்டிவிஜுவலோடைய அட்டரன்ஸை தான் நம்ம பரோல்னு சொல்றோம். இப்ப நம்மளுக்கு வந்து இன்னும் 2 டேர்ம் சொல்லியிருக்கிறேன், லாங் அண்ட் லாங்குவேஜ். எடுத்துட்டீங்களா டெஃபினிஷன் ப்ளீஸ்? Yes, sir. Yeah, please read it. In linguistics and language is an abstract system of signs. In contrast to parole, the individual expression of language, speech acts that are the products of language. This distinction between language and parole was first made by Swiss linguist Ferdinand Saussure in Coast and Central Linguistics. Okay, In again, this is also, this is again associated with Ferdinand de Saussure. Lang is LANGUE. It refers to a particular language. ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜை குறிக்கிறது தான் என்னது, லாங். லாங்குவேஜ் அப்படின்றது ஹியூமன் எபிலிட்டி ஃபார் ஸ்பீச். லாங்குவேஜுக்கு டெஃபினேஷன் இருக்கா? LANGAGE. Again, can you help me out with the definition, language? The language as a system rather than language in use, including the formal rules, structures and limitations of language. அது லாங்குவேஜ்க்கான டெஃபினேஷன். ஓகே, லாங்குக்கு வேற எதுவும் டெஃபினேஷன் இருக்கா? Yeah, please ரீட் பண்ணுங்க. Language considered as an abstract system or a social institution being the common possession of a speech community. எதுக்கான டெஃபினேஷன் இது? LANGUE. Yes, sir. Okay. லாங்குவேஜுக்கு LANGAGE. ஸோ நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிடுறேன், நீங்க அப்புறம் நீங்க கூகுள் பண்ணி கிராஸ் செக் பண்ணிக்கோங்க.
நான் ஒரு இதை எப்படி ஞாபகத்துல வச்சிருக்கேன், அந்த லாங்குவேஜ் அதுல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்தது, அதான் ரீட் பண்ண சொன்னேன். லாங்குவேஜ் நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, ஒரு டெஃபினிஷன், ஒரு பர்டிகுலர் டேர்மோட டெஃபினிஷன் வந்து என்னன்னா, ஒரு தமிழ்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு, இங்கிலீஷ்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு, மலையாளம்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இது வந்து ஒரு டேர்மோட டெஃபினிஷன். இன்னொரு டேர்மோட டெஃபினிஷன் என்னன்னா, மனிதர்களால் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டியை குறிக்குது. சரியா, 3 டேர்ம்ஸ் பார்த்திருக்கோம். அதுல ஒரு டேர்மோட டெஃபினிஷன் என்ன, மனிதர்களால கம்யூனிகேட் பண்ண முடியுது, ஹியூமன் எபிலிட்டி ஃபார் ஸ்பீச், ஹியூமன் எபிலிட்டி ஃபார் ப்ரொடியூசிங் லாங்குவேஜ். சரி, அந்த ஒரு கண்டிஷனா ஒரு டேர்ம் குறிக்குது. இன்னொரு டேர்ம் ரெஃபர்ஸ் டு த இண்டிவிஜுவல் சிஸ்டம். சரி, அந்த சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ரூல்ஸ். சரியா, ஸோ தமிழோ இங்கிலீஷோ ஏதோ ஒரு பர்டிகுலர் சைன் சிஸ்டம், சைன்ஸ், SIGNS. புரியுதுல? இப்ப நம்ம என்ன தோணுதோ அது சைன் லாங்குவேஜ்ல ரிட்டர்னா எழுதுறோம்ல, அதுதான் சைன்ன்றோம். சரியா, ABCD அப்படிலாம் போட்டு எழுதுறோம்ல, அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை தான் நம்ம வந்து SIGNS சொல்றோம். அப்போ இதான் ரெண்டாவது டெஃபினிஷன், ரெண்டாவது டேர்மோட டெஃபினிஷன். மூணாவது டேர்ம், சரியா, எனக்கு இந்த லாங்குக்கும் லாங்குவேஜுக்கும் ஒரு கன்ஃபியூஷன் எப்பொழுதுமே உண்டு, அதை நீங்க கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஒன்னு ஹியூமன் எபிலிட்டி ஃபார் கம்யூனிகேஷன், ரெண்டாவதுக்கான டெஃபினிஷன் வந்து என்னது, இண்டிவிஜுவல் சிஸ்டம், இண்டிவிஜுவல் லாங்குவேஜோட ரூல்ஸ். மூணாவது ரொம்ப தெளிவாவே நான் சொல்லிட்டேன், அது பரோல் தான் சொல்லிட்டேன். முதல் 2 மட்டும் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, எது லாங்குவேஜுக்குள்ளது எது லாங்குவேஜுக்குள்ளது நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூணாவது டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, பரோல் ரெஃபர்ஸ் டு இண்டிவிஜுவல் ஸ்பீச் ஆக்ட்ஸ். ஸ்பீச் ஆக்ட் அப்படின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க, அட்டரன்ஸ்ன்ற வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. நம்மளுடைய சாதாரண கம்யூனிகேஷன், நீங்களும் நானும் பேசுறோம் பாத்தீங்களா, என்னுடைய ஸ்பீச்சை எடுத்து ஒரு 2 லைன் நீங்க கோட் பண்ணீங்கன்னா தட் பிகம்ஸ் an utterance. நீங்க சொல்லக்கூடிய புரிஞ்சுதான்னு நான் கேட்கிறேன், நீங்க புரிஞ்சதுன்னு நீங்க திரும்ப ரிட்டர்ன்ல எனக்கு சொல்றீங்க. ஸோ தட் பிகம்ஸ் அண்டர்ஸ்டுட் நீங்க சொல்றீங்கல்ல, தட் பிகம்ஸ் யுவர் இண்டிவிஜுவல் utterance அண்ட் தட் இஸ் கால்ட் பரோல். சரியா, ஸோ இதுதான் அது. அண்ட் யாராவது ஒருத்தர் எனக்கு அதை ஃபைனலைஸ் பண்ணி தர முடியுமா, லாங்குவேஜ் எதுன்னு? Sir, ப்ளீஸ். sir, language is most easily understood and indeed explained as a rule-abiding game. It is a universal system which has an underlying fundamental structure so that linguistic communication can work. Whereas lang is the actual இது எதுக்கான டெஃபினிஷன்? லாங்குவேஜ். ஓகே yes, sir. ஓகே ஓகே. லாங்குவேஜ் இஸ் யூனிவர்சல். லாங்குவேஜ் இஸ் யூனிவர்சல் அப்படின்னா நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, ஹியூமன் எபிலிட்டி ஃபார் ஸ்பீச். சரி, ஓகே. ரெண்டாவது, so lang is the actual language spoken, for instance for French, German or English, the language of the speaker. டன். அப்போ செகண்ட் லாங்கு, LANGUE. சரி, அது ஆக்சுவலா அதோட உச்சரிப்பு அப்படி கிடையாது, நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். LANGUE இஸ் ஈக்குவல் டு தமிழ், இங்கிலீஷ், பிரெஞ்சு, மலையாளம், ஏதாவது ஒரு லாங்குவேஜை எழுதிக்கோங்க. லாங்குவேஜுக்கு நீங்க எப்படி புரிஞ்சுக்கோங்கன்னா, மனிதர்களா இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பிரெயின்குள்ள ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது, ஒரு காமன் சிஸ்டம் இருக்கு. நம்மளோட மூளை வளர்ச்சி நல்லா இருந்தா தானே நம்மளால பேச முடியுது, புரியும்னு நினைக்கிறேன். சரியா, பயாலஜி இருக்குல்ல, ஸோ அந்த கிஃப்ட் இருக்குல்ல, அந்த கிஃப்டை தான் நம்ம என்னன்னு பாக்குறோம். அதுல ஒரு நம்ம சாம்ஸ்கியோட கான்செப்ட் பிரகாரம் இட் இஸ் கால்ட் என்னது? He uses a term UG. What is UG? Universal grammar. Yeah, universal grammar. And he also talks about something called LAD, language acquisition device. Language acquisition device na மூளைக்குள்ள ஒரு டிவைஸ் இருக்கும், சரிங்களா? அந்த டிவைஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா, உங்களுடைய நீங்க காதுல கேட்கறதையும் கண்ணால வாசிக்கிறதையும் எல்லாத்தையும் மூளைக்குள்ள ஏத்திக்கிட்டு நம்மள எக்ஸ்பிரஸ் பண்ண வைக்குது. எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் பாருங்க. சரியா, என்ன அழகா ப்ரோக்ராமிங் பண்ணியிருக்கிறாரு கடவுள். சரியா, நம்ம காதுல கேட்டா மட்டும் போதும், வாசிச்சா மட்டும் போதும், நம்ம லாங்குவேஜ் ஆட்டோமேட்டிக்கா வளரும். சரியா, நம்ம கேட்டது எல்லாத்தையும் நம்ம உள்ள அப்சர்வ் பண்ணி வச்சுட்டு அந்த வார்த்தையை வச்சே நம்ம வந்து பதில் கொடுப்போம். அந்த வார்த்தையை வச்சே நம்மளால என்ன பண்ண முடியுது, ஒரு விவாதம் வரும்போதோ, சரிங்களா, ஒரு இன்டலெக்சுவலான ஒரு ஃபோரம்லையோ நம்மளால போய் டெலிவர் பண்ண முடியும். காரணம் என்ன, வாசிக்கிறது, காதுல கேட்கறது எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி மூளை என்ன பண்ணுது, லாங்குவேஜ் அக்விசிஷன் டிவைஸ், மொழியை உள்வாங்கும் கருவி. அக்விசிஷன் என்ன, உள்வாங்குதல். அண்ட் தேர் இஸ் a difference between acquisition and learning.
acquisition is natural, it is unconscious. சரி, நான் அக்யூர் பண்றேன்னு எனக்கு தெரியாது, இட் ஹேப்பன்ஸ் அன்கான்சியஸ்லி. சரியா? ஆனா லேர்னிங் இஸ் சம்திங் விச் ஹேப்பன்ஸ் வெரி வெரி அன்நேச்சுரலி, இன்டென்ஷனலி. நான் மெனக்கிட்டாதான் அங்க லேர்னிங் நடக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து லேண்ட். அதுக்கு அடுத்து என்ன பார்த்தோம்? அக்யூசிஷன் அண்ட் லேர்னிங். சரி, அதெல்லாம் இஎல்டி டேர்ம்ஸ் அண்ட் யூஜி, யூனிவர்சல் கிராமர். அந்த யூஜி கூட தான் நான் எதை கொண்டு போய் நான் ஃபிக்ஸ் பண்றேன்? லாங்குவேஜை ஃபிக்ஸ் பண்றேன். அண்ட் லாங்குவேஜ்ன்றது இஸ் innate. சரியா? இட் இஸ் த இன்ஹெரண்ட், சரியா, இன்பில்ட் சிஸ்டம் இன்சைட் த பிரெயின் தட் எனேபிள்ஸ் கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆல் ஓவர் த வேர்ல்ட். உலக மக்கள் எல்லாராலையும் கம்யூனிகேட் பண்ண முடியுதுல, அந்த சிஸ்டம் தான் லாங்குவேஜ்னு சொல்றாங்க. லாங்கு அப்படின்றது எதை குறிக்குதுன்னா இண்டிவிஜுவல் லாங்குவேஜ், லைக் தமிழ், இங்கிலீஷ், பிரெஞ்சு. அடுத்தது பரோல்ன்றது நான் அந்த மொழியில ஆற்றக்கூடிய இண்டிவிஜுவல் அட்டரன்ஸ். ரைட். ஸோ அடுத்து வந்துருங்க, பைனரி ஆப்போசிஷன் முடிச்சிட்டோம், இந்த 3 முடிச்சாச்சு. அசோசியேட்டட் வித் ஃபெர்டினண்ட் டி சசூர் இன் ஹிஸ் புக் கோர்ஸ் இன் ஜெனரல் லிங்குவிஸ்டிக்ஸ். 4வது முக்கியமான டேர்ம் சரிங்களா அப்படின்னு பார்த்தோம்னா டைக்ரானிக் அண்ட் சின்க்ரானிக் ஸ்டடி. சரியா? அது என்ன டைக்ரானிக் அண்ட் சின்க்ரானிக் ஸ்டடி? நான் அதை டிஹெச் அப்படின்னும் எஸ்சி, சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரும்ல, அந்த எஸ்சி அப்படின்னும் ஞாபகத்தில் வச்சிருக்கேன். ஸோ தட் எனக்கு வந்து ஈஸியா ஞாபகத்தில் வச்சிருக்கேன். டின்றது நேரா ஹெச் கூட கனெக்ட் பண்ணுங்க. ஹெச்னா ஹிஸ்டாரிக்கல். டயக்ரானிக் இஸ் அ ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடி ஆஃப் அ லாங்குவேஜ். நான் ஆல்ரெடி சொன்னேன், இங்க மறுபடியும் ஸ்ட்ரக்சரலிசத்துல லாங்குவேஜுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும். சரிங்களா? அண்ட் காமன் ஸ்ட்ரக்சர்ஸுக்கு முக்கியத்துவம் இருக்கும். இப்போ the diachronic study of a language deals with the historical study. சரியா? லாங்குவேஜ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். சரியா? சாசர் டைம்ல அந்த லாங்குவேஜ் எப்படி இருந்தது, அப்புறம் வந்து இப்போ இப்படி எடுத்துக்கலாமே, நம்ம ஒரு மூவி கிரிட்டிக் மாதிரி நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். சரியா? நம்ம வந்து ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ போட போறோம். இப்போ ஒரு படத்தோடைய லாங்குவேஜை பத்தி பேசுவோம். அப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்ம சொல்றோம், பாருங்கங்க, எம்ஜிஆர் டைம்ல வந்து படங்கள்ல வந்து இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜை யூஸ் பண்ணாங்க. அடுத்து அப்படி பாத்தீங்கன்னா அடுத்து சிவாஜி கணேசன், அப்புறம் அடுத்து அப்படி அடுத்தடுத்து வரும்போது யாரு? அப்கோர்ஸ் எம்ஜிஆரும் சிவாஜியும் கண்டெம்பரேனியஸ் தான். அடுத்து ரஜினிகாந்த், அதுக்கப்புறம் விஜய், அதுக்கப்புறம் வந்து சிவகார்த்திகேயன். இப்படி வரும்போது இந்த லாங்குவேஜ் எப்படி ஒரு பரிமாணத்தை சந்திச்சிருக்கு அப்படின்னு ஹிஸ்டாரிக்கலா நம்ம வந்து அதை அனலைஸ் பண்ணோம்னா, இல்ல அதுக்கு முன்னால இன்னும் கொஞ்சம் முன்னால போவோம், அதுக்கு முன்னால இருக்கக்கூடிய நாடகங்கள் என்ன மாதிரி இருந்தது, சரியா, சங்ககால இலக்கியங்கள் என்ன மாதிரியான லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்க, ஸோ எந்தெந்த ஒர்க்ல எல்லாம் ப்ரோஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க, எப்போ போயட்ரி வருது, இப்படி ஹிஸ்டாரிக்கல் சர்வே ஆஃப் லாங்குவேஜ் நம்ம நடத்தினோம்னா தட் பிகம்ஸ் என்னது? டைக்ரானிக் ஸ்டடி. சின்க்ரானிக் ஸ்டடினா ஒன்றும் இல்லைங்க, சமகாலத்தில் இந்த லாங்குவேஜ் எப்படி யூஸ் பண்ணப்படுகிறது. சரியா? சமகாலத்தில் the study of a language at a particular period of time. Contemporaneous study of language is called என்னது? சின்க்ரானிக் ஸ்டடி. இதே மொழியை சமகாலத்தில் வாழக்கூடிய 2 ரைட்டர்ஸ் எப்படி யூஸ் பண்றாங்க. சரியா? இப்போ உதாரணத்துக்கு வெற்றிமாறனுடைய படங்கள்ல யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் எப்படி இருக்குது? ஹைலி பொலிட்டிக்கல், பயங்கர பொலிட்டிக்கல். ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் என்ன இருக்குது? ஒரு அரசியல் இருந்துகிட்டே இருக்கும். சரியா? அவ்வளவு பொலிட்டிக்கலா லோடட் வித் லாட் ஆஃப் பாலிடிக்ஸ். சரியா? வேறஸ் லைட் வெயிட்டா எழுதக்கூடிய நீங்க வந்து மற்ற டைரக்டர்ஸ் எடுத்தீங்கன்னா அது ரொம்ப ஈஸியா நம்ம கடந்து போயிடலாம். சரியா? ஸோ கண்டெம்பரேனியஸ் ஸ்டடி ஆஃப் அ லாங்குவேஜ் இஸ் கால்ட் என்னது? சின்க்ரானிக். சரிங்களா? ஸோ திரும்ப நான் கிளாஸ்ல வெற்றிமாறன் சொல்றதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா, ஹி இஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் லிட்ரேச்சர். சரியா? யூஜி லாயலா காலேஜ்னு நினைக்கிறேன். சரியா? ஒரு லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட். அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் ஆம்ஸ்ட்ராங் சாரா இருக்கட்டும், இல்ல எல்லாம் யூனிவர்சிட்டி ஹெட்ஸ் எல்லாருமே வந்து they have given a say pat on the back to வெற்றிமாறன். சரிங்களா? ரொம்ப ஒரு சோசியல் கன்சர்னோட எழுதக்கூடிய ரைட்டர் தான். சரியா? சரி, இப்போ என்ன பார்த்துட்டு இருந்தோம்? சின்க்ரானிக் அண்ட் டயக்ரானிக். சரியா? சின்க்ரானிக்னா கண்டெம்பரேனியஸ் ஸ்டடி, சமகாலத்தில் இரு எழுத்தாளர்கள் எவ்வாறு அந்த மொழியை பயன்படுத்திக்கிறார்கள்னு படிச்சோம்னா சின்க்ரானிக்.
ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடி, அங்க இருந்து இங்க வரைக்கும் எப்படி இந்த லாங்குவேஜ் எவால்வ் ஆயிருக்கு நம்ம படிச்சோம்னா தட் இஸ் கால்ட் டயக்ரானிக் ஸ்டடி. சரிங்களா? அண்ட் த ஃபிஃப்த் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் ஸ்ட்ரக்சரலிசம் அப்படின்னு பார்த்தோம்னா 3 அந்த ஒரு வேர்ட்ஸை ஸ்வாப் பண்ணுவோம்ல, எனக்கு அந்த கான்செப்ட் டக்கு ஞாபகத்துல வரல. வாட் இஸ் தட்? பாராடிக்மேட்டிக் அண்ட் சின்டிக்மேட்டிக் அப்படின்ற 2 டேர்ம் உண்டு. சரிங்களா? ரொம்ப முக்கியமான கான்செப்ட், பாராடிக்மேட்டிக் அண்ட் சின்டிக்மேட்டிக். அகைன் எனக்கு எதுன்னு மறந்துடுச்சு. ஸோ நான் உங்களுக்கு 2த்துக்கான டெஃபினிஷனும் சொல்லிடுறேன், நீங்க மேட்ச் பண்ணிக்கோங்க. சரி, அண்ட் யாருக்கும் தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா நீங்க மேட்ச் பண்ணிட்டாங்க. இப்போ 1 எப்படி இருக்கும்னா, சரியா, பாராடிக்மேட்டிக், சின்டிக்மேட்டிக். இப்போ நான் எக்ஸ் ஒய்ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். எது எக்ஸ் எது ஒய்ன்னு நீங்க அப்புறம் மேட்ச் பண்ணிக்கோங்க. எக்ஸ் எதை டீல் பண்ணுதுன்னா, ஒரு வார்த்தை இருக்குது, சரியா, சீதா ரைட்ஸ் அ லெட்டர் அப்படின்னு இருக்குன்னா, இந்த இடத்துல சீதாக்கு பதிலா நான் சீதா அண்ட் ராம் அப்படின்னு போட்டா என்னதான் மாறுவாங்க? ரைட்ஸ் அ லெட்டர்னு போட்டிருக்கேன், சீதா அண்ட் ராம். Right. ரைட். சோ இது ஒரு கனெக்ஷன். ஏங்க மாறுது? ரைட்ஸ்ல என்ன பிரச்சனை இருக்கு? இங்க ப்ளூரலா மாறணும்னு இங்க இந்த வேர்ட் என்னதான் மாறுது? இது வந்து ரைட்ஸ்ன்றது ரைட்டா மாறுது. சரியா? இப்ப நான் லெட்டருக்கு பதிலா லெட்டர்ஸ் மாத்திடுறேன். இப்ப இங்க எது டிஸப்பியர் ஆயிரும்? சீதா அண்ட் ராம் ரைட் a letter. இந்த லெட்டருக்கு பதிலா லெட்டர்ஸ் மாத்திடுறேன். which will disappear now? A disappear. So இது ஒரு டைப். எப்படி ஒரு சென்டென்ஸ்ல ஒரு வார்த்தை இன்னொரு வார்த்தையோட கனெக்ஷன்ல இயங்குது அப்படின்னு படிக்கிறது எக்ஸ். ஒய் எதை டீல் பண்ணுங்கன்னா, இந்த இடத்துல சீதாக்கு பதிலா நம்ம என்ன போட்டுக்கலாம்? ராம் போட்டுக்கலாம், இல்ல அக்பர் போட்டுக்கலாம், இல்ல டாம் போட்டுக்கலாம், சரியா, இல்ல வந்து ஜீன் அப்படின்னு போட்டுக்கலாம், சரியா, ஏதாவது ஒருத்தர் பேர் போட்டுக்கோங்க. சரியா? இந்த இடத்துல ரைட்டுக்கு பதிலா லவ்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. சரியா? லெட்டருக்கு பதிலா என்ன சொல்ல, ஆப்பிள்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கீழே நோக்கி நீங்க வந்து மாத்திக்கிட்டே வர்றது ஒய் டைப். ஸோ இதுதான் சின்டிக்மேட்டிக் அண்ட் பாராடிக்மேட்டிக். ஸோ இதுல எனக்கு டெஃபினிஷன் யாராவது வாசிங்க, ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க. எது எக்ஸ் எது ஒய்ன்னு ஃபிக்ஸ் பண்ணிரும். ஸோ லாங் டைம் சின்ஸ் ஐ டெல்ட் வித் ஸ்ட்ரக்சரலிசம். ஸோ உங்களுக்கு ரிவிஷனோட ரோல் என்னங்கிறது புரிஞ்சிருக்கும். சரியா? நம்ம மூளைக்குள்ள இருக்கும், பட் அப்பப்போ நம்ம ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? இந்த டேர்ம் இதுவா, அந்த டேர்ம் இதுவா. இப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன், எனக்கு அடுத்த ஒரு 6 மாசத்துக்கோ 1 வருஷத்துக்கோ மறக்காது. சரி, எது மறக்காது? லாங்குவேஜ், லாங் அண்ட் பரோல். லாங்குவேஜ்னா என்னது? innate inbuilt universal system, சரி, which makes communication possible. இது இயற்கை. லாங்னா என்ன? Language. இண்டிவிஜுவல் லாங்குவேஜஸ், தமிழ், இங்கிலீஷ், சரியா, பிரெஞ்சு, மலையாளம், இதெல்லாம் என்னது? ஹிந்தி, இதெல்லாம் வந்து லாங். பரவல்னா என்ன? இண்டிவிஜுவல் அக்கரன்ஸ். இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கல, ஆக்சுவலா நான் படிச்சுக்கிட்டேன். சரியா? நான் படிச்சதை 4 டைம் ஒருத்தருக்கு நான் சொல்லி கொடுத்தேன்னா தட் பிகம்ஸ் மெமரி இன் மை பிரெயின். அண்ட் எக்ஸாம் லைக் நெட், அன்பார்ச்சுனேட்லின்னு சொல்லலாமான்னு தெரியல, பட் இட் ஹேப்பன்ஸ் டு டெஸ்ட் யுவர் சப்ஜெக்ட் நாலேஜ். அவங்க சப்ஜெக்ட் நாலேஜ் தான் டெஸ்ட் பண்றாங்க, பட் அதுலயுமே மெமரிக்கு ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ரொம்ப 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 முக்கியமான இம்பார்ட்டன்ஸ். என்ன? ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. என்ன? ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். டாட்டாலஜி. வெரி குட். டாட்டாலஜின்னா ஒண்ணும் இல்லைங்க, நான் வந்து ஃப்ரீ கிஃப்ட்னு சொல்றேன். கிஃப்ட்னாலே ஃப்ரீ தானே, அது என்ன ஃப்ரீ கிஃப்ட்? ஸோ தட் பிகம்ஸ் டாட்டாலஜி. ஸோ ரெப்படிஷன், தேவையில்லாம ரிப்பீட் பண்றதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்?
அதுலயே ஆல்ரெடி கன்வே ஆயிருது. சரியா? நியூ இன்வென்ஷனாலே புதிய கண்டுபிடிப்பு. அது என்ன புதிய கண்டுபிடிப்பு? சரியா? ஸோ மெமரி இதுதான் நம்மளோட எக்ஸாமோடைய பேட்டர்னா இருக்குது. சரிங்களா? ஸோ நியூ கமர்ஸ்க்காக தெரியாதவங்களுக்காக நான் இதை சொல்றேன். அப்போ மெமரி நீங்க வலுப்படுத்தணும்னா ரிவைஸ் பண்ணணும். இன்னைக்கு நம்ம நடத்துறோம், இன்னைக்கு ஒரு கிளாஸ் நீங்க லிசன் பண்றீங்கன்னா நாளைக்கு அதோட வீடியோவை திரும்ப அதுல கேட்கணும். சரியா? கேட்கறது மட்டும் இல்ல, அதை பாஸ் பண்ணி வச்சுட்டு அதை அசை போடணும். ஆஹா, என்ன நடத்துனாங்க, அது என்ன போகுது, ஓ இதுதான் கான்செப்ட்ஸா, என்ன கான்செப்ட்ஸ் பார்த்தோம், லாங்கு, பரோல், லாங்குவேஜ், அப்புறம் சின்க்ரானிக், டைக்ரானிக் அப்படின்னு அசை போடணும். முதல் டைம் அசை போடும் போது லேசா 10 வார்த்தை நான் சொல்லியிருக்கிறேன், டேர்ம் சொல்லியிருக்கேன்னா உங்களுக்கு 4 டேர்மோ இல்ல 3 டேர்மோ ஞாபகத்துல வரும். மறுபடியும் லிசன் பண்ணுங்க. 2வது நேரம் ஒரு 5 நிமிஷமா இல்ல 10 நிமிஷமா ஸ்டாப் பண்ணிட்டு அசை போடும். பட் நானும் 5 நிமிஷம்லாம் எடுக்க மாட்டேன். நான் 2 நிமிஷத்துல நிறுத்திட்டே ஆசைப்படுவேன். சரியா? என்னால அவ்வளவுதான் படிக்க முடியும். வெரி ஸ்லோ நான். சரியா? ரொம்ப ஸ்லோவா தான் படிப்பேன். பட் ஒரு விஷயம் படிச்சிட்டேன்னா ஸ்ட்ராங்கா அதுல பதிவாயிரும். சரியா? ஸோ இட் ஆல் கம்ஸ் டவுன் டு யுவர் கமிட்மெண்ட். சரிங்களா? நீங்க நல்லா கமிட்டடா இருந்தீங்கன்னா அப்படியே ஒரே ட்ராக்ல போனீங்கன்னா நிறைய எக்ஸாம்ஸ் ஆர் ஆன் த ஆஃபர். சரியா? நெட்டு, ஜேஆர்எஃப், ஒரே ப்ரிப்பரேஷன். நீங்க பிஎட் முடிச்சிருந்தீங்கன்னா பிஜிடிஆர்பி, இல்லையா எம்ஏல 60% வச்சிருக்கீங்கன்னா பாலிடிஆர்பி. என்னோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு என்ன பண்ணியிருக்காரா, 10 years ஆஃப் ஹார்ட் ஒர்க். சரியா? 1 வருஷம் இல்ல 2 வருஷம் இல்ல, எல்லா எக்ஸாம் வரிசையா கிளியர் பண்ணிட்டே வரா. நெட்டு செட்டு. ஹர் நேம் இஸ் கிருபா சால்சன் and she is now posted as a lecturer in a government polytechnic college. போராட்டம் தான். சரியா? இதுக்கு இடையில 2 குழந்தைங்க, மேரேஜ், சரியா, ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ், அதெல்லாம் தாண்டி ஒரு காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். she was an assistant professor in Loyola College சென்னை. சரியா? பட் ஈவன் தென் எக்ஸாமுக்கு கிடைக்கிற டைம்ல எல்லாம் படிச்சு 1 வருஷம் இல்லைங்க, 2 வருஷம் இல்லைங்க, ஜேர்னி ஆரம்பிச்சு 10வது வருஷம் எடுக்கிறேன். சரியா? இததான் தமிழ்ல பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லி வச்சிருக்கிறேன். இததான் பைபிள்ல பொறுமைக்கான கூலி ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ ஐ லவ் கிறிஸ்டியன்ஸ் say who go by the Bible. சரியா? ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குதுங்க. நீங்க வந்து சண்டே மட்டும், எனக்கு யாரு ரொம்ப கடுப்பாகும்னா சண்டே மட்டும் சர்ச்சுக்கு போயிட்டு கிறிஸ்டியன் சொல்லுவாங்கல்ல. சரியா? அப்படி இருக்காதீங்க. அவங்க லைஃப்ல சக்சஸ் பண்ணோம்னா பைபிள் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதை அப்படியே சின்சியரா ஃபாலோ பண்ணுங்க. சரியா? ஒவ்வொரு வார்த்தையும் அதுல சத்திய வார்த்தை. அது பைபிளா இருக்கலாம், குரானா இருக்கலாம், சரியா, வேற எந்த ஒரு ஸ்கிரிப்சரா இருக்கலாம். சரியா? எனக்கு தெரியல. ஆனா அதுல கூறப்பட்டிருக்க வார்த்தைகள் அனைத்தும் சத்திய வார்த்தைகள். சரியா? மோட்டிவேஷன் புக்ஸுக்கு நீங்க வேற எங்கேயுமே போக வேண்டாம். நான் சொல்றேன்ல, இந்த பொண்ணு எப்படி கிளியர் பண்றா, 1 வருஷம் இல்ல 2 வருஷம் இல்ல, ஒரே லைன்ல 10 வருஷம் நிக்கிறா. அதோடைய ரிசல்ட் என்ன, நெட்டு செட்டு. ஓகே, நெட்டு செட்டு. சரிங்களா? அது போக என்ன, அப்படியே ஒரு காலேஜ்ல போஸ்டிங் கிடைக்குது. அப்படியே அதுல இருந்து ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ் போறாங்க. சரியா? நத்திங் ஹேப்பன்ஸ் ஓவருங்க. நீங்களாம் சூரியவம்சம் படையப்பா பார்த்து கெட்டு போயிட்டீங்க, அதான் பிரச்சனை. சரியா? ஒரு பாட்டுல ஒன்றும் ஆகாது. சரியா? நத்திங் வில் ஹேப்பன் டுமாரோ. சரியா? நாளைக்கு நீங்களும் நானும் இதே இடத்துல இதே பொசிஷன்ல தான் இருப்போம். வாட் வில் ஹேப்பன் டு யூ ஆஃப்டர் 5 years? வாட் வில் ஹேப்பன் டு யூ ஆஃப்டர் 10 years? இதை நோக்கி தான் நம்ம போகணும். 1000 ரூபாயா நீங்க மாசம் ஒரு 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 ஜுவல்லரி ஷாப்ல போய் நீங்க நகை சீட்டு போட்டீங்கன்னா ஒரு 3 வருஷம் கழிச்சு ஒரு ஜுவல்லுக்கு நீங்க வந்து அதிபதி ஆகலாம். சரியா? நீங்க அந்த பிளானிங் இல்லைன்னா அந்த 1000 ரூபாயை நீங்க எப்படியும் மாசம் தின்னே காலி பண்ணுவீங்க. வித் எமர்ஜென்ஸ் ஆஃப் இந்த நம்ம ஆன்லைன்ல ஆர்டர் போட்ட வீட்டுக்கு வரும்ல. சரியா? பிராண்ட் நேம் யூஸ் பண்ண வேண்டாம்னு பாக்குறேன். ஆர்டர் போட்டோம்னா வீட்டுக்கு வந்துடும். சரியா? அப்போ காசு சட்டுன்னு நீங்க செலவு லாக் பண்ணணும். மணியையும் டைமையும் லாக் பண்ண தெரியும். சரியா? முன்னாலாம் டைமை மட்டும் தான் லாக் பண்ண வேண்டியது இருந்தது. இப்ப மணியும் சேர்த்து லாக் பண்ணிடணும். சரியா? தயவு செஞ்சு போட்டு வைங்க. சரியா? ஏதாவது ஒரு இடத்துல நம்மளோட மணியை பர்பஸ்ஃபுல்லா எங்கேயாவது போய் லாக் பண்ணி விடுங்க. சரியா? ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு இடத்துல, ஒரு நல்ல ஒரு தெரிஞ்ச பிராண்ட்ல. சரியா? ஏன்னா அவன் தூக்கிட்டு ஓடிடக்கூடாதுல்ல, ஆடியன் மணி. சரியா? போய் லாக் பண்ணீங்கன்னா அதுக்கான ரிசல்ட் ஃபியூச்சர்ல உங்களுக்கு இருக்கு. சரியா? நான் ஐ டோன்ட் என்டாஸ் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு நான் மீன் பண்ணல. நான் மீன் பண்றது ஒரு கோல்டோ, சரியா, இல்ல வந்து ஒரு ஹவுசிங் லோனோ. ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ப்ராக்ரஸ். இதெல்லாம் லாக் ஆகுது. லாக் ஆகலைன்னா அந்த 8000மோ 10,000மோ 3000மோ 2000மோ நீங்க லாக் பண்ணாம விட்ட பணத்தை தின்னே சொத்து அழிச்சேன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி அழிச்சிருவீங்க. பிகாஸ் இது வேற ஜெனரேஷன். இது வந்து ஒரு வேற விதமான ஒரு எக்ஸ்போஷர் நம்மளுக்கு இருக்கு. அண்ட் எல்லாருக்கும் அந்த கிரேவிங்ஸ் இருக்கும்.
சரியா? தினைக்கும் வீட்டுல சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு ஒரு நாள் போலாமா அப்படின்னு கிளம்புவோம். அதுவே நம்மளுக்கு ஒரு என்ன சொல்ல வீக்லி ஆக்டிவிட்டியா மாறலாம். இப்படி லாக் பண்ணி விட்டு கையில காசு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு என்ன ஆகணும், ஆஹா பட்ஜெட் இடிக்குதுரா பாத்துக்கலாம், இன்னும் ஒரு 4 நாள் போடுறா போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி தோணும். சரி, த சேம் திங் அப்ளைஸ் டு லாக்கிங் டைம். டைமை யாரெல்லாம் லாக் பண்ணி விடுறானோ சரியா அவன் லைஃப்ல ப்ராக்ரஸ் ஆகும். சரியா? ஸோ நம்ம ஸ்ட்ரக்சரலிசம் முடிச்சாச்சு. ஒரு நியூ கிரிட்டிசிசம்ல ஒரு 4-5 டேர்ம்ஸ் நான் சொல்லிட்டு ஐ வில் வைண்ட் அப் த கிளாஸ். ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் த லைன் ஃபார் another 5 minutes. ஒரே நிமிஷம் லைன்ல இருங்க, நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். எப்ப யாராவது ஒருத்தர் கொஸ்டின் கேளுங்க, ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அஃப்ரினோ இல்ல வந்து மீனாவோ, நான் நடத்தின ஸ்ட்ரக்சரலிசம் கொஸ்டின் கேளுங்க, நான் அந்த ஸ்கிரீன் ஷேர் பண்ணி. Yes, sir. Yeah, please. What does mean by syntagmatic? Sir, ஒரு term சொன்னார்ல. What does mean by syntagmatic? Denoting a relationship between two or more units. Yes, okay. Synchronic means what? Synchronic. Study of language at a given point of time. Yes, synchronic means study of language at a given point of time. Okay, வா அடுத்து diachronic-னா என்னது? Language across time. Language across time. Okay. What does mean by langue? Individual occurrence. Yes, individual language. Okay. Signifier அப்படின்னா என்னது? Signifier. Sound. Signifier. Phonetic time. Okay, signified is referred to Object. Purpose. Course in General Linguistics, the work written by எப்ப நான் எடுத்துக்கோமா, நான் ஜஸ்ட் ஒரு 3 minutes. Am I audible pa? Okay. Yes, Okay, sir. sir. Okay, sir. Yes, sir. Yeah, I'll take this question. PowerPoint slideshow. Presentation. Slideshow. Slide 1. Presentation on critical terms. Presentation on slideshow. Slide 2. New criticism followed by the slide. Okay, so நம்ம ஆல்ரெடி நியூ கிரிட்டிசம் தெரிஞ்சவங்களுக்கு இது ஒரு ஃபாஸ்ட் ரீகேப் தான். ரொம்ப ஷார்ட்டா தான் கொடுத்துருக்கிறேன் நியூ கிரிட்டிசமோட டெஃபினிஷன். இப்போ நீங்க நியூ கிரிட்டிசம்னு எடுத்துட்டீங்கன்னா ஆத்தரோடைய பயோகிராஃபிக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. படத்துக்கு போறீங்களா, படத்தை மட்டும் பார்த்துட்டு வாங்க. சரியா? நல்ல காஸ்டியூம் அழகா அந்த ஹீரோயின் வராங்களா, அந்த மியூசிக் டைரக்டர் நல்லா வந்து மியூசிக் போட்டிருக்கிறாரா, அந்த ஹீரோவோட நடிப்பு சூப்பரா இருக்கா, அதை அப்ரிஷியேட் பண்ணிட்டு வந்துகிட்டே இருங்க. நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா அந்த ஆத்தரோடைய பயோகிராஃபி, அந்த ஹீரோ யாரு, எதுவுமே உங்களுக்கு முக்கியம் கிடையாது. உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியிற படம் மட்டும்தான் முக்கியம். அப்போ டெக்ஸ்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா டெக்ஸ்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆத்தர் பயோகிராஃபியோ ஹிஸ்டாரிக்கல் பேக்ராப்போ நம்மளுக்கு முக்கியமே கிடையாது. சரி, ஆத்தரோட இன்டென்ஷனை பத்தி நீங்க கவலையே படக்கூடாது. போறீங்க, படத்தை பாக்குறீங்க, வந்துகிட்டே இருக்கிறீங்க. சரிங்களா? ஒரு மூவி இருக்குது, அந்த மூவில என்ன அரசியல் சொல்ல வராங்க அதெல்லாம் நம்மளுக்கு கவலை கிடையாது. மூவியை பாருங்க, அங்க ஒரு செம்மையா ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, அதை பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கு. சரியா? ஈஸ்தட்டிக் வேல்யூஸ் இருக்கா, அந்த ஈஸ்தட்டிக் வேல்யூஸ் அப்ரிஷியேட் பண்ணுங்க. இந்த சித்தாந்தத்துக்கு பேர் தான் ஃபார்மலிசம், நியூ கிரிட்டிசிசம். சரியா? ஆத்தரோட பயோகிராஃபி பத்தி கவலைப்படக்கூடாது, ஹிஸ்டாரிக்கல் பேக்ராப்பை பத்தி கவலைப்படக்கூடாது. ஆனா கண்டிப்பாக அணிகலன்களையும் ஈஸ்தட்டிக் வேல்யூஸையும் அப்ரிஷியேட் பண்ணிட்டு தான் வரணும். ஸோ இது இந்த 4 சித்தாந்தம் தான் நியூ கிரிட்டிசத்தோடைய ஃபோக்கஸ். The focus will be on the movie, the focus will be on the text.
படமா இருந்தா அந்த படம், டெக்ஸ்டா இருந்தா அந்த டெக்ஸ்ட். அதை தாண்டி நீங்க வேற எதுவும் யோசிக்க வேண்டாம். சரி, ஆத்தர் மூளைக்குள்ள இதெல்லாம் இருக்குமோ, ஆத்தர் வந்து இந்த அரசியல் செய்யறாரா, அந்த அரசியல் செய்யறாரா, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இங்க ஹெர்மனியூட்டிக்ஸ் ஆஃப் சஸ்பிஷனுக்கு வேலை கிடையாது. சரி, அது நியூ ஹிஸ்டாரிசிசம் கீழே வரும். ஹெர்மனியூட்டிக்ஸ் ஆஃப் சஸ்பிஷன்னா, அடே உன்னை படம் எடுக்க சொன்னா சரியா, எங்க காசை வாங்கிட்டு எங்களுக்கு எதிராகவே எடுத்து வச்சிருக்கேன். நிறைய படங்கள் அப்படி இருக்குது. சரிங்களா? நம்ம தான் போய் காசு கொடுப்போம், தமிழ்நாட்டு மக்கள் காசு கொடுத்து அந்த படத்தை பார்ப்போம். ஆனா நம்ம காசை வாங்கிட்டு நம்ம அரசர்களையே ரொம்ப கொச்சப்படுத்தி பெரிய பெரிய டைரக்டர்ஸே அப்படி எல்லாம் படம் எடுத்திருக்கிறாங்க. நீங்க கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு வயசு ஆக அவங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். ஓகே, ஓகே. ஸோ இவங்க எதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க? லாங்குவேஜுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எப்படி போயட்டிக் லாங்குவேஜ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த லாங்குவேஜ் ஆஃப் ப்ரோஸ்? எப்படி டிஃபர் ஆகுது? போயட்ரியில அணிகலன்கள் யூஸ் பண்றாங்க, போயட்ரியில மெட்டாஃபர் யூஸ் பண்றாங்க, போயட்ரியில ஐரணி யூஸ் பண்றாங்க. சரியா? ஒரு 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 ஹைஃபையான டிக்ஷன் யூஸ் பண்றாங்க. சரியா? டிக்னிஃபைட் டிக்ஷன் சொல்லுவோம். சரியா? இதை வந்து லாஞ்சினஸ் வந்து த குவாலிட்டிஸ் ஆஃப் சப்ளிமிட்டியில பேசுவார். சரியா? சப்ளிமிட்டின்னா என்ன? ஒரு போயம் என்பது நம்மள என்ன பண்ணக்கூடாதுன்னா, நம்மள வந்து என்டர்டைன் பண்ணக்கூடாது, நம்மள வந்து என்ன சொல்ல, நம்மள வந்து டீச் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்மள என்ன பண்ணணும்னா வேற ஒரு உலகத்துக்கு கடத்தி கூட்டு போகணும்னு சொல்லுவார். சரி, இட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டிங் தி ஆடியன்ஸ் டு எக்ஸ்டசி. பேரின்பத்தில் ஆழ்த்த வேண்டும். இது எப்படி ஆழ்த்த முடியும்? த்ரூ த பவர் ஆஃப் சப்ளைம் லாங்குவேஜ். சரியா? அந்த சப்ளைமிட்டியில பேசும்போது ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை பத்தி பேசுவாரு, அப்புறம் டிக்னிஃபைட் டிக்ஷனை பத்தி பேசுவார், இதெல்லாம் பேசுவார். சரியா? ஸோ அப்போ எப்படி ப்ரோஸும் போயட்ரியும் வித்தியாசப்படுது? போயட்ரியில தேர்ந்தெடுத்த வார்த்தைகள் இருக்கும், அண்ட் எதுகை மோனை யூஸ் பண்ணியிருப்பாங்க, என்ரைம் கரெக்டா யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா? அந்த கமலஹாசனோட பழைய பாட்டுல கண்மணி அன்போடு அப்படின்ற சாங்ல கடிதமே சௌக்கியமே, சரியா, சொட்டுது கவிதை சொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது, சொட்டுது முட்டுது, இது ரெண்டும் மேட்ச் ஆகணும். ஸோ இந்த மாதிரி தான் போயட்ரி வந்து ப்ரோஸ்ல இருந்து வித்தியாசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர் அண்ட் டெக்ஸ்சர் அப்படின்ற வேர்டை ரான்சம் யூஸ் பண்றாரு. ஸ்ட்ரக்சர்னா கான்டென்ட், அந்த அந்த காதலோ அல்லது அந்த வீரமோ அந்த அந்த சாங்ல ஒரு ஒரு கான்செப்டை சொல்றாங்களா, அது ஸ்ட்ரக்சர். அந்த தீம் இருக்குல்ல, சப்ஜெக்ட் மேட்டர், அதை ஸ்ட்ரக்சர்னு சொல்றோம். டெக்ஸ்சர்னா நம்ம துணியில சொல்றோம்ல டெக்ஸ்சர் அப்படின்றோம்ல, டிசைனை சொல்றோம்ல, அணிகலன்களை தான் நம்ம வந்து டெக்ஸ்சர்னு சொல்றோம். திஸ் இஸ் அக்கார்டிங் டு ஜேசி ரான்சன். ஸ்ட்ரக்சரும் டெக்ஸ்சரும் ரெண்டும் மர்ஜ் ஆகிற இடத்துல நல்லா போயிட்ரி நடக்கும். ஸ்ட்ரக்சர் மட்டும் இருக்கு, அங்க டெக்ஸ்சர் இல்லைன்னா போயிட்ரி நல்லா இருக்காது. இல்லைங்க ஸ்ட்ரக்சர் இல்ல டெக்ஸ்சர் சூப்பரா இருக்கு அப்படின்னாலும் அங்க நல்லா போயிட்ரி வராது. சரி, ஏன்னா வெறும் அழகை வச்சு நம்ம என்ன பண்றது? அணிகலன்களை வச்சு. கான்செப்டும் நல்லா இருக்கணும்ல. சரியா? ஸோ அப்போ அந்த கான்செப்டும் இந்த அணிகலன்களும் ஒன்னு சேர்ற இடத்துல குட் போயட்ரி இஸ் ப்ரொடியூஸ் அப்படின்னு ஒரு எஸ்ஸே எழுதி வச்சிருக்கிறாரு ஜேசி ரான்சம். ஸ்ட்ரக்சர்னா ஐடியா, கான்செப்ட், தீம், சப்ஜெக்ட் மேட்டர். அந்த அந்த போயத்தோடைய தீம்னு ஒன்று இருக்கும்ல, அதோடைய வீரம், காதல், சரியா, வேற என்ன சொல்ல, பேட்ரியாட்டிசம், ஏதோ ஒரு கான்செப்ட் இருக்கும்ல, அது ஸ்ட்ரக்சர். அதை என்ன மாதிரியான அணிகலன்கள் பயன்படுத்தி அந்த அந்த ப்ரோஸ்ல இருந்து அதை போயட்ரியா கன்வெர்ட் பண்ணி அழகா நம்மள்ட்ட கொண்டாந்து சேர்க்கிறாங்கல்ல, தட் இஸ் கால்ட் டெக்ஸ்சர். சரியா? ஜேசி ரான்சம். ஓகே, சோ ஆஃபன் கேட்கக்கூடிய क्वेश्चन என்ன? நியூ கிரிட்டிசிசம் யார் காயின் பண்ணா? பிராக்டிகல் கிரிட்டிசிசம் யார் காயின் பண்ணா? நியூ கிரிட்டிசிசம்ன்ற கான்செப்ட் இட் வாஸ் காயின்ட் இன் தி புக் த நியூ கிரிட்டிசிசம் இன் 1941. அண்ட் யார் காயின் பண்றா? ஜேசி ரான்சம். அண்ட் ஜேசி ரான்சம் இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய நெட் கொஸ்டின். அவர் வந்து மெட்டானமி அண்ட் மெட்டாஃபர் தான் ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்றாரு. இது ரெண்டுமே பொய்டிக் லாங்குவேஜ்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னதெல்லாம்? மெட்டானமி அண்ட் மெட்டாஃபர். அண்ட் இவங்களுடைய அம்மா யாரு? நியூ கிரிட்டிசிசம் வந்து அமெரிக்கால சொல்றோம். இது அமெரிக்கால ஹிட் ஆனாலும் நியூ கிரிட்டிசிசம்ன்றது ரஷ்யால எமர்ஜ் ஆயிருக்கும். அதுக்கு பேரு ரஷ்யன் ஃபார்மலிசம். அண்ட் திஸ் வில் ஃபோக்கஸ் ஆன் த ஃபார்ம். உதாரணத்துக்குங்க, இப்போ நீங்க வை திஸ் கொலவெரின்னு ஒரு சாங் இருந்ததுல, அது பாத்தீங்கன்னா அது என்ன சாங்னு சொல்லுவாங்க?
அதுக்கு என்ன ஜானர்ல வரும், அதோட லிட்டரரி ஃபார்ம் என்ன? Love failure, sir. அது வந்து என்ன சூப் சாங்கா என்ன, எனக்கு அது டேர்ம் மறந்துடுச்சு. அந்த ஏதோ ஒரு வேர்டு யூஸ் பண்ணாங்க. அதாவது காதல் ஃபெயிலியர்ல அவன் ஒரு சாங் எழுதுறான், அந்த ஜானர்ல வரும். சரியா? ஸோ அப்போ ஃபார்ம் வில் கிவ் யூ த மீனிங். அது எலிஜியா? எலிஜின்றது ஃபர்ஸ்ட் ஏன் எலிஜின்னு சொன்னாங்க? அது எதுல எழுதப்பட்டிருக்கணும்? எலிஜியாக்கு மீட்டர்ல எழுதுனாதான் அது எலிஜி. பின்னாலதான் அது என்னதான் மாறுது? இல்லைங்க, ஒருத்தருடைய இழப்பை நீங்க மவுண்ட் பண்ணீங்கன்னா எலிஜின்னு மாறுது. ஸோ இந்த எலிஜின்ற ஜானர், எலிஜின்ற ஃபார்மை நீங்க ஐடென்டிஃபை பண்ணும்போது அதுல இருந்து ஒரு மீனிங் உங்களுக்கு கிடைக்குது. ஃபார்ம் வில் கிவ் த மீனிங். ஃபார்மை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இதுதான் ஃபார்மலிசம். ஃபார்மலிசம் அம்மாவுடைய குழந்தை தான் யாரு? நியூ கிரிட்டிசிசம். நியூ கிரிட்டிசிசம் அமெரிக்கால, ஃபார்மலிசம் ரஷ்யால. அண்ட் செக்கோஸ்லோவியால இதுக்கு பேரு பிராக் லிங்குவிஸ்டிக் சர்க்கிள். அண்ட் நம்ம ஸ்ட்ரக்சர் டெக்ஸ்சர்னு பேசினால இதுதான் ரோமன் ஜாக்கப்சன் போயட்டிசிட்டின்னு பேசுறாரு. அண்ட் ஹி சேஸ் போயட்டிசிட்டி இஸ் லைக் ஆயில் இன் குக்கிங்ன்றாரு. அதாவது இதை நீங்க தனியா சாப்பிட முடியாது. ஆயில நீங்க தனியா எடுத்து குடிச்சீங்கன்னா டேஸ்ட் எல்லாம் இருக்காது. ஆனா ஒரு ஒரு என்ன சொல்ல, ஒரு பஜ்ஜியையோ இல்ல வந்து ஒரு மீனையோ நீங்க வந்து ஆயில்ல நீங்க ஃப்ரை பண்ணி சாப்பிடும் போது வேற லெவல்ல டேஸ்டா இருக்குல்ல. நீங்க ராவா ஒரு பனானாவை எடுத்து சாப்பிட்றதுக்கும், ஒரு வாழைக்காவை எடுத்து சாப்பிட்றதுக்கும், ஒரு மிளகாவை எடுத்து சாப்பிட்றதுக்கும், அதே இது பஜ்ஜியா போட்டு சாப்பிடும் போது, அதே ஒரு பல்லாரியை நீங்க போட்டு ஒரு வெங்காய பஜ்ஜி செய்யும் போது வெறும் வெங்காயம் சாப்பிட்றதுக்கும், அதை பஜ்ஜியா கன்வெர்ட் பண்ணி சாப்பிடும் போது அந்த ஆயில்ல போட்டு ரோஸ்ட் பண்றோம்ல, ஃப்ரை பண்றோம்ல, அந்த ப்ராசஸ் வந்து அந்த ஃபுட்டு எவ்வளவு டேஸ்டா இருக்குது. இதை தான் போயட்டிசிட்டி பண்ணுது. ஸோ சிமிலர் டு ஸ்ட்ரக்சர் அண்ட் டெக்ஸ்சர் எல்லாம் ஒண்ணுதான். இது கண்டென்ட், அந்த கண்டென்ட்டை மெழுகேற்றக்கூடிய ஆயில் தான் என்னது? போயட்டிசிட்டி. போயட்டிசிட்டின்னு அவர் எதை மீன் பண்றாரு? இந்த அணிகலன்களை மீன் பண்றாரு. எதுகை மோனை, என்ரைமு, மெட்டானமி, மெட்டாஃபர், இதை தான் அவங்க மீன் பண்றாங்க. சரி, இதே கான்செப்டை இவர் என்னன்னு சொல்றாரு? இதே கான்செப்ட் தான். அது வந்து இன்டென்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு ஆலன் டேட் சொல்றாரு. அண்ட் ஆலன் டேட் யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம் என்னன்னா டென்ஷன் இன் போயட்ரி. அது எப்படி காயின் ஆகுது? இன்னும் எக்ஸோன்ற ப்ரிஃபிக்ஸ் ரெண்டத்தையும் கட் பண்ணிட்டு டென்ஷன் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாரு. இதே கான்செப்ட் தான். ஒண்ணு வந்து சம்மரி, இன்னொன்னு வந்து அணிகலன்கள். சரிங்களா? அது என்னன்றதை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஸோ இதெல்லாமே ஆஃப் அண்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். முக்கியமான கிரிட்டிக் டிஎஸ் எலியட் நியூ கிரிட்டிசிசம்ல. He calls new criticism as lemon squeezer school. Defamiliarization அப்படின்னா ஆப்ஜெக்ட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், ஆர்ட்ஃபுல்னஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். சரியா? ஒரு விஷயம், ஒரு போர் இல்ல ஒரு காதல்ங்கிறது எல்லாருமே ஆயிரக்கணக்கான வருஷமா பேசிட்டு இருக்காங்க. அதை எவ்வளவு அழகா நான் இந்த பாட்டு நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் அடிக்கடி. நிலவிடம் வாடகை வாங்கி வீட்டினில் குடி வைக்கலாமோ அப்படின்னு ஒரு லைன் வரும். என்ன பாடம், என்ன பாட்டு? சாரி, முன்பே வா அன்பே வான்னு ஒரு சாங் உண்டுல. அதுல ஒரு பெண்ணோட கண்களை அவன் எப்படி விவரிக்கிறான் பாருங்க. சரியா? நிலவிடம் வாடகை வாங்கி வீட்டினில் குடி வைக்கலாம். அண்ட் அந்த பொண்ணு அந்த பையனுடைய ஷோல்டர்ஸ் என்னன்னு டிஸ்கிரைப் பண்றா, சாண்டல்வுட் கூட கம்பேர் பண்ணும். சரியா? நான் சாயும் தோளில் வேறு யாரும் சாய்ந்தால் தகுமோ, அந்த இடத்துல நம்ம நின்று ரசிக்கிறோம்ல, அதுதான் போயிட்டு. தட் இஸ் கால் டிஃபெமிலியரைசேஷன். சரி, அதே கண்கள் தான், அந்த பெண்ணோட கண்கள் அழகா இருக்குன்னு அப்படின்னு சொல்றதை விட அவன் நம்மளை நின்று அந்த லைனை ரசிக்க வச்சு அதை நம்மளெல்லாம் ஸ்டேட்டஸ்ல எத்தனை பேர், லட்சக்கணக்கான பேர் ஸ்டேட்டஸ்ல இந்த சாங் வச்சிருப்பாங்க. சரி, அவங்களுடைய பார்ட்னருக்காக வச்சிருந்திருப்பாங்க. ஸோ இதுதான் டிஃபெமிலியரைசேஷன். சரியா? இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் முக்கியம் கிடையாது, ஆர்ட்ஃபுல்னஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். அந்த கலை நயத்தை நம்ம பாராட்டணும். சரியா? அண்ட் இன்டென்ஷனல் ஃபேலசி அப்படின்றது ஆத்தரோட இன்டென்ஷனை தப்பா ஜட்ஜ் பண்ணலாம். தட் இஸ் கால்ட் இன்டென்ஷனல் ஃபேலசி. சரியா? ஸோ இன்டென்ஷனல் ஃபேலசின்றது எதை தப்பா ஜட்ஜ் பண்றோம்? யூ ஜட்ஜ் தி ஆத்தர்ஸ் இன்டென்ஷன். சரியா? அண்ட் எப்படி தப்பா ஜட்ஜ் பண்ணுவோம்? ஒர்க்கோட தீம் கூட நம்ம எதை கொண்டு போய் ஈக்குவேட் பண்ணுவோம்னா ஆத்தரோடைய நோக்கத்தை நம்ம ஈக்குவேட் பண்ணுவோம். அப்படிலாம் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. சரியா? ஸோ இதுதான் வந்து இன்டென்ஷனல் ஃபேலசி. அண்ட் அடுத்த முக்கியமான கிரிட்டிக்னு பார்த்தோம்னா புரூக்ஸ் நிறைய பேசுறாரு. ஒரு முக்கியமான கான்செப்ட் என்னன்னா ஹெரசி ஆஃப் பாராஃப்ரேஸ். அதுல தயவு செஞ்சு போயட்டை நீங்க வந்து சமரைஸ் பண்ணாதீங்க,
அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை வாசிங்க, அப்பனாதான் அதோட எசன்ஸ் பாதிக்காதுன்னு சொல்லுவார். Here is your paraphrase. Thank you. You can end the meeting. Thank you. Thank you, sir. எத்தனை பேர் இருக்காங்க மீட்டிங்ல? So more than 110. Thank you, sir. Sir, more than 110, sir. More than 110, sir. okay. Thank you.